அன்பு நேயர்களே, சுயம்பு துர்க்கையம்மன் ஆலயமானது வருகின்ற 29/5/2026 வெள்ளிக்கிழமையன்று கும்பாபிஷேகம் காண உள்ளது. அன்னையானவள் வெளிப்படப் போகின்றாள். பாலாலயத்தில் இருக்கும் அன்னை நாம் கூப்பிடாமலேயே அழைக்காமலேயே நம்மை தேடி வந்து திருவருள் புரிபவள் என் அம்மா சுயம்பு துர்க்கையம்மா. தாயின் பக்த கோடிகள் அனைவருக்கும் இந்த அன்னையின் அன்பு எப்படிப்பட்டது என்று தெரியும். பார்த்தால் பசி தீரும் என்பார்கள் அல்லவா? அன்னையை பார்த்துவிட்டால் போதும். எப்படிப்பட்ட பஞ்சமான சூழ்நிலையில் வாழும் மனிதர்கள் பஞ்சம் தீர்ந்து வாழ்வதை நாங்கள் கண்கூடாக காண்கின்றோம். இப்படித்தான் நாம் கேட்காமலேயே நம் மனம் அறிந்து கொட்டி கொட்டி கொடுக்கும் கற்பக விருட்சமாக என் தாயானவள் விளங்குகின்றாள். 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் என் தாயின் அண்ணனான அரங்கநாதரும் கும்பாபிஷேகம் காண இருக்கிறார். அங்கும் ஆலய பணிகள் திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அரங்கநாதர் ஆலயமானது பொதுவாக அங்கு இருக்கும் கல்வெட்டில் இருக்கும் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று. அன்னை வெளிப்பட்ட வருடங்களோ 200 வருடங்களுக்கு முன்புதான் அன்னை வெளிப்பட்டாள். தன் அருமை தங்கையை காண்பதற்காகவே அண்ணன் இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பே வந்து அமர்ந்திருந்தார் போலும். இருவரும் ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர்கள் அல்ல. அரங்கநாதர் அருகில் இருப்பதால் தான் மிகவும் பணக்காரர் வீட்டு தங்கை அல்லவா அன்னை. அதனால்தான் கற்பக விருட்சமாய் காமதேனுவாய் நமக்கு அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கின்றாள். இது வெறும் விளம்பரமான வார்த்தைகள் அல்ல அன்பு நேயர்களே. உணர்ந்து வரும் வார்த்தைகள் தான் இது. கும்பாபிஷேக நன்னாளில் கலந்து கொண்டு அன்னையின் அருளை பெறுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். கும்பாபிஷேக விவரங்கள் எல்லாமே இந்த பதிவில் வெளியிட்டுள்ளேன். அன்பு நேயர்களே, கண்குளிர காணுங்கள்.